நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருந்த 50வது படமான ராயன் கடந்த வெள்ளிக்கிழமை தியேட்டர்கள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த படத்துல தனுஷோடு சேர்ந்து துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷான், வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படம் முதல் நாள்ல மட்டும் 13 கோடிக்கும் மேல வசூலாகி இருக்கு. இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து தனுஷ் நேத்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. இவருக்கு ரசிகர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அதே போல தனுஷோட பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்கள் தனுஷ் வீட்டு முன்னாடி குவிய ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்கிருந்தவங்களுக்கு நன்றி சொன்ன தனுஷ் அவங்களோட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாரு. இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. தமிழ் மட்டுமல்லாம தெலுங்கு மொழி படங்கள்லயும் தனுஷ் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இப்போ தெலுங்கு இயக்குனரான சேகர் இயக்கத்துல உருவாகி வரும் குபேரா படத்திலையும் தனுஷ் நடிக்கிறாரு. இந்த நிலையில ஆடி கிருத்திகையான இன்னைக்கு நடிகர் தனுஷ் தன்னோட மகன்களோடு திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் அங்க சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. கையில ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு பயபக்தியோடு சாமி தரிசனம் செஞ்சப்போ எடுத்த போட்டோ இணையத்தில் வெளியாகி வைரலாகிட்டு வருது. தனுஷ் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கிறத கேள்விப்பட்ட ரசிகர்கள் அவரை பார்க்க கோயில திரண்டதால அங்க கொஞ்ச நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்த ரசிகர்களோடு தனுஷ் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.